டெய்லர் அக்கா பண்ண கேவலமான விஷயம் என்னன்னு தெரியுமா? பிரியாணி மேனோட ஃபேமிலிக்கு நடந்த விபரீதம் என்னன்னு தெரியுமா? A2D ஆபீஸ்ல பறிமுதல் செய்யப்பட்ட கட்டுக்கட்டான பணங்கள். இர்ஃபான் எடுத்த படு மோசமான முடிவு பத்தி கேள்விப்பட்டீங்களா? வெயிட் ரொம்ப கியூரியஸா இருக்குல்ல, என்ன ஆச்சு, என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க இந்த வீடியோல யாரையும் ப்ளேம் பண்ண போறதில்ல, யாரை பத்தி குறை சொல்லவும் போறதில்ல. ஸோ இது ஒரு சுய பரிசோதனை வீடியோ தான். நம்ம சொசைட்டியோ சோஷியல் மீடியாவையோ நெகட்டிவ் தாட்ஸ் எந்த அளவுக்கு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த வீடியோவோட முடிவுல ஒரு ஹெல்த்தியான ஒரு பாசிட்டிவான கம்யூனிட்டியை உருவாக்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். ஆக்சுவலி இப்போ எல்லாரும் சொல்றது என்னன்னா, இந்த புள்ளி பண்றது, ட்ரோல் பண்றது, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, இது எல்லாமே இந்த ஜென்ரேஷன்ல தான் அதிகமாக நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் பரவலா பேசுறாங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இது எல்லாமே வெளிப்படையா தெரியுது. ஆனா உண்மை என்னன்னா, இப்போ நம்ம 80s 90sலயே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தனை டார்கெட் பண்ணி அவனை பயங்கரமா புள்ளி பண்ணி அவனை கலாய்ப்பாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த 4 பேரோட ஹாப்பினஸ்க்காக தான் அவங்க பேசுவாங்களே தவிர, அதுல இன்னொருத்தர் ஹர்ட் ஆகுறாங்களே, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்திலாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இது எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு அப்படின்னா, இப்ப நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முன்னாடி காலேஜஸ்ல ராகிங் பண்ணி இந்த பையன் செத்துட்டான், இல்ல இந்த பையன் சூசைட் பண்ணிட்டான். ஸோ ஒரு சாவு வரைக்கும் இந்த விஷயம் கொண்டு போயிருக்கு. அதோட பூதாகரமான வளர்ச்சி தான் இந்த சோஷியல் மீடியா புல்லிங். எப்படி முன்னாடிலாம் ஒரு கேங்கா உட்காந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி புள்ளி பண்றது, காலேஜ்ல ஜூனியரை ரேக் பண்ணி சூசைட் வரைக்கும் கொண்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனாலதான் சிவியரான லா கொண்டு அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் அதெல்லாம் நடக்காம இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா இது எல்லாமே சோஷியல் மீடியால இன்னும் மோசமான ஃபார்ம்ல நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட ஒரு விஷயம் ஒரு பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு பாத்தீங்களா? பிக் பாஸ்ல இந்த புள்ளி கேங், இந்த வனிதா டாட்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு புள்ளி கேங்கா இருக்காங்க, எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க எல்லாரையும் நம்ம நெகட்டிவா சொல்லணும். ஏன் இப்படி எல்லாரும் இவங்க சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம இங்க மறந்துட்டோம். சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே புள்ளி கேங்கா தான் இருந்து கமெண்ட்ல எல்லாருமே போய் புள்ளி பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த குரூப்பா இருக்கட்டும், அது ஒரு முற்போக்கு பேசுற குரூப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜாதி ரீதியா குரூப்பா இருக்கட்டும், நம்ம பாட்டு குரூப்பா சோசியல் மீடியால சேர்ந்துக்கிறோம். நமக்கு எதிராக எவனாவது பேசினா இல்ல யாராவது இழிச்சவாய மாட்டினா அப்படின்னா அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம குரூப்பா சேர்ந்து எல்லாரையும் புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம லைஃப்ல நம்ம தான் ஹீரோவா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அது தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக இன்னொருத்தரை ஜீரோ ஆக்கணும், இன்னொருத்தரை டம்ப் பண்ணணும், அவங்கள மட்டன் தட்டி பேசுறது, அவங்கள முட்டாளா சோஷியல் மீடியால ஃபார்ம் பண்றது, இப்படி எல்லாம் பண்றது மூலமா நம்மள அறிவாளியா காமிச்சுக்கிறோம். சரி, அப்ப இப்ப என்னையா சொல்ல வரீங்க? ஒருத்தன் தப்பு பண்ணா சொல்லவே கூடாதா, தப்புன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படின்னா தாராளமா ஒரு விஷயத்த ஒருத்தர் தப்பு பண்றான் அப்படின்னா அதை தாராளமா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. ஆனா கிரிட்டிசைஸ் வேற, புள்ளி வேற, ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கிறது. ஏன்னா நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் நம்மள ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைப்போம். நான் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைப்போம். அதுக்காக இன்னொருத்தனை போட்டு டம்ப் பண்ணி இன்னொருத்தனை முட்டாளாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை பண்ணாம இருந்தாலே இந்த விஷயத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நாலேஜ் இருக்குன்ற மாதிரி தான் இன்னொருத்தருக்கும் அவங்களுக்கு சில நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் வேணும். நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எல்லாத்த விட முக்கியம், அவனுக்கு நாலேஜ் இருக்கு இல்ல அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனா எல்லாருமே இங்க ஒண்ணு தானே, எல்லாருமே ஹியூமன் தானே. ஸோ நம்ம மதிக்கிற மாதிரி ஒரு சக மனுஷனா இன்னொருத்தனுக்கும் வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ கொடுக்கும் போதே அவனை டம்ப் பண்ணணும், அவனை மட்டமா பேசணுன்ற மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கவே இருக்காது. ஃபைனலா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இப்ப யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ண தப்ப கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா அந்த பர்சனையே புள்ளி பண்றது, டம்ப் பண்றது, அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ உங்களை மாதிரியே ஒரு மனுஷனா இன்னொருத்தையும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அவனை நம்ம டம்ப் பண்ண மாட்டோம், அவனை மட்டமா பேச மாட்டோம், அவனை போட்டு புள்ளி பண்ண மாட்டோம். ஸோ எல்லார்கிட்டயும் ரொம்ப கைண்டா இருங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.